Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல மிஞ்சிய சாதத்துல ரொம்ப சுவையான இந்த டிஃபன் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இது மத்தியானம் வேக வச்ச சாதம் இது. நைட்டுக்கு நான் அதை வந்து டிஃபனா பண்ண போறேங்க. நீங்க சப்போஸ் மறுநாள் பண்றதா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 1.5 கப் அளவு சாதத்தை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் சாதம் வேக வைக்கிறப்பவே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சேர்த்திக்கோங்க. இது கூட நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் அரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவு கிடையாது, இது பச்சரிசி மாவு தான். நம்ம வந்து ரவா தோசைக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் இது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வர வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து இந்த 1.5 கப் அளவு சாதத்துக்கு வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கையில் ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பால் செஞ்சு செய்கிறேன். கையில் ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு எடுத்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நான் இந்த பாத்திரத்துலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. இதுலேயும் வச்சு வேக வைக்க போகிறேன், அதனால் இதுலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குது இல்லைங்களா, அதை அதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸை செஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பால் செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் வந்து எண்ணெய் மட்டும் தடவி வச்சுக்கோங்க போதும். தடவிட்டு நீங்கள் வந்து பால் செஞ்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த சைஸ்க்கு நம்ம வந்து பால் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுலையுமே இதே மாதிரி நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி 2 கைக்கும் நடுவில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம பால் செஞ்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒட்டாமல் உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு வேக வச்சு எடுக்கிறப்போ. இப்போ வேக வச்ச பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரியறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காய விழுதை வந்து நான் இது கூட சேர்த்திக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி விழுது சேர்க்க போகிறோங்க இதில். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது மாதிரி விழுதாக்கி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி விழுதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்போ கலந்து விட்டுருங்க. இது நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட இப்போ சேர்த்திக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பால்ஸ் வந்து சேர்த்திக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம்.
இப்போ சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம மிஞ்சிய சாதத்தில் தான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.